நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மா கம்பீரித்து மகிழும் என்று சொல்லி தெளிவோடு கூட அந்த பக்தன் சொல்வதை பார்க்கிறோம். ஆத்மா எப்படி மீட்க முடியும் என்ற காரியத்தை நாம் யோசிக்கும் போது அதை குறித்து வேதம் விளக்கமாக சொல்கிறது. சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 25 வசனம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி பார்க்கிறோம். உள்ளான இந்த ஆத்மாவிலே ஆறுதல், தைரியம், உற்சாகம், நம்பிக்கை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். ஆத்மாவிலே தைரியத்தையும் நம்முடைய உள்ளான இருதயத்திலே ஆறுதலை கொடுப்பது மனுஷன் அல்ல, தேவனுடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் சற்று நேரம் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை போக்க முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பான்னு சொல்லி. அதனால் நம் கையிலே கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக, நம்முடைய ஆத்மாவை ஆறுதல் செய்கிறதாக இருக்கிறபடியினாலே இந்த சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மரணத்தின் அருகிலே புகும்படியான ஒரு வேதனைக்குள்ளாக இந்த மனிதன் தள்ளப்பட்டிருப்பதாக இந்த வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மரணத்துக்கு அருகிலே அவன் பயந்த ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கின்ற போது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவன் கெஞ்சுவதை பார்க்கிறோம். உண்மையாகவே நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தேவனுடைய வார்த்தை தான். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை நம்ப வேண்டும். உண்மையாய் அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள் இருக்கிற பலவிதமான அச்சங்கள் நம்முடைய மனதை விட்டு விலக ஆரம்பிக்கும். நம்முடைய மனதிலே ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், தைரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் வசனத்துக்குள்ளாய் கடந்து போக நம் வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலகம் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலகம் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவன் செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவன் செல்வோம். படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் வார்த்தை மூலமாய் நம்மோடு இருப்பதினாலே தேவனை நம்மால் பார்க்க முடியாது. அவர் ஒருவராலும் காணக்கூடாதவரும் கண்டிராத தேவனாக இன்றைக்கும் ஆவியாய் இருக்கின்றபடினாலே நாம் கருத்தில் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை எவ்வளவாக நேசித்து வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்ற இன்றைக்கும் ஜீவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை உயிர்ப்பிக்க, எங்களை உமக்குள்ளாய் நிலைநிறுத்தவே விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு வேண்டிய ஒரே வழி வேத வசனம் கர்த்தாவே. அந்த வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக நடத்துவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.